ஹலோ பிரைட் பாய் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சினி ஃபீல்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் கிடையாது, இப்போயே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையனோட ப்ரிக்யூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரிக்யூவா சரியே தெரில, நம்ம டீசர்னே வச்சுப்போம். வேட்டையன் படத்தோட டீசரை பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட இருக்கும். அதை நம்ம இப்போ தான் பார்த்து முடித்தோம். அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ கிடையாது. யார் ரியாக்ஷன் வீடியோ நினச்சி எதிர்பார்க்காதீங்க. இந்த ரியாக்ஷன் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் வந்து அந்த டீசரை பற்றி என்னோட கருத்தை ஷேர் பண்ணுற வீடியோ தான். அந்த டீசரை பற்றி மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசெண்டான டீசராக தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷனை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணலை. ஒரு சிம்பிளான சீன்ஸு அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் காட்டுறாங்க. அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக வராரு. ரஜினிகாந்த் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வருவார்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்குள்ள மோதலாக கூட இருக்கலாம். அது வந்து ட்ரெய்லர் பார்த்தா தெரியும். ட்ரெய்லர் வரத்துக்கு படம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 20 days இருக்கும். அதுக்குள்ளே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2 days முன்னாடி ஒரு அனிருத் பாட்டு ரிலீஸ் ஆச்சு, ஹண்டர்னு. அதோட இது போட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அந்த டைட்டிலோடு வரும்போது அது நல்லா இருந்தது. அப்புறம் இந்த டீசரில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோட மாசான சில சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 70+ yearsல பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா உருண்டு பிறந்தெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, மொத்தம் பார்த்திங்கன்னா டீசர் வந்து ஒரு டீசெண்டான டீசராக இருந்தது. எக்ஸ்பெக்டேஷனை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரைஸ் பண்ணாட்டி கூட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை ரைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரெய்லர் வந்த அப்புறம் தான் இந்த வேட்டையின் படத்தை வந்து எந்த மாதிரி கதை இல்லை பார்த்தீங்கன்னா கதை வந்து அவ்வளவோ ரிவீல் பண்ணலை. நம்ம ட்ரெய்லர் வந்தோம்னா அந்த கதையை வந்து எப்படி ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ட்ரெய்லர் வந்து தெரிஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்போம். ட்ரெய்லர் வந்து எப்போ வருதுன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ வந்து யாரும் பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கடைசியில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு இந்த வீடியோவோட எண்டிங்கில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது வீடியோ விட்டு அப்படி போயிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையன் படத்தை டீசரில் வந்து நிறைய காமிச்சிருந்தாங்க. டீசர் வந்து 1.5 நிமிஷம் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாஸ் சீன்ஸு, அதுக்கப்புறம் இந்த கோட் சீனு, கடைசியில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ஃபேஸ் டு ஃபேஸ் வர மாதிரி பண்ணுறாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் நினச்சோன்னே ஆக்ஷன் நினச்சிடக்கூடாது. ஃபேஸ் டு ஃபேஸ் கோர்ட்டில் வர ஃபேஸ் டு ஃபேஸ். நம்ம கூண்டில் வந்து ரஜினிகாந்த் நின்றுட்டு இருக்காரு. அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா வக்கீலில் வருவாங்களா அந்த மாதிரி வந்துட்டுருக்காரு. வக்கீல்னால அவர் வக்கீல் தான். அமிதாப் பச்சனும் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு மாசான சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து இன்டர்வலாக கூட இருக்கலாம். மொத்தத்தில் இந்த டீசர் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்தை பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ரீல்ஸும் போட்டுட்ருக்கோம். எல்லாம் கலந்த மிக்சிங்காக போட்டுட்ருக்கோம். ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 2 weeks பார்த்தீங்கன்னா ரீல்ஸாக போட்டுட்ருக்கோம். அந்த ரீல்ஸ்லாம் பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த சர்ப்ரைஸ் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்காது. ஸோ இருந்தாலும் அதை பாருங்கள். அந்த சர்ப்ரைஸ் என்னென்னா கவுண்டனோடு போயிடலாம். 3, 2, 1. அந்த சர்ப்ரைஸ் என்னென்னா வேறு யாரும் கிடையாது, மகேந்திர சிங் தோனியோட ஃபோட்டோ தான் அந்த சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸை பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் ஆனு அது கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போடுவீங்க. அதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. மறுபடியும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பியர் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வாய்ஸ் கிளாரிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது பண்ணுறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. மறுபடியும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய்.